பிரைஸ்லாம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக வந்திறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கீரங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கீரங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கீரங்கும். பரிசுத்த பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்தீர். உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நிற்பது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு கொஞ்சம் பாஸ் இல்லாதனால நெருக்கமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வர தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அருமையான பாசமாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்தை அதிகமாக அவங்க இந்த நாட்களில் ருசித்திருப்பாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொன்றை செய்யும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நேராக நம்மை உயர்த்தி கொண்டு ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு நம்மளை பயிற்றுவிக்கிறவராக இருக்கிறார். அந்த நாளில் கடந்த வாரங்களில் வந்து பார்க்கும்போது தான் நான் யோசித்தேன், ஆண்டவர் அவங்க பாசமாவை தொடர்ந்து பயன்படுத்துகிறத, அவங்கள ஆண்டவர் அடுத்த நிலையில் கொண்டு வருகிறத பார்க்கும்போது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் பாஸ்டையும் தொடர்ந்து ஆண்டவர் பலப்படுத்தி அவங்க தொடர்ந்து நம்ம மத்தியில் வந்து இன்னும் வல்லமையாக அவங்களது இப்பொழுது இதுக்கு முன்பாக செய்த ஊழியங்களை காட்டிலும் இன்னும் பல மடங்கு வல்லமையோடு வரங்களோடு கூட ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய சபையும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நேராக உயர்த்தப்பட போகிறது. இந்த சபை இன்னும் நிரம்பி வழிய போகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் அதிகமாக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார், தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அதற்கான காலங்களை கொடுப்பதற்கான இந்த சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்று சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஆகவே கர்த்தர் அவங்களை பலப்படுத்தி உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து பாஸ்டர் சொன்னது போல் பாஸ்டையாவுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் அதிகமாக நாம் ஜெபித்து கொள்ளுவோம். கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவாராக. நாம் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். நாம் ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 24 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். எடுத்தவங்க யாராவது நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்க. 21லிருந்து வாசி. ஓகே, போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாம் இந்த நாளிலும் ஏனோக்கு அவங்களுடைய காரியங்களை நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஒருவேளை இந்த நாளில் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நேற்று தினம் பாஸ்டர் அதை குறித்து சொன்னபோது நானும் என்ன காரியங்களை பிரசங்கிக்க வேண்டும், பாஸ்டர் இருந்த தொடர்ந்து இந்த 7 சபைகளை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அது எனக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. தொடர்ந்து அந்த காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடையில் நான் என்ன ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த இந்த காரியங்கள், ஏற்கனவே இந்த காரியங்கள் அதிகமாக தியானித்தபடியினாலே இந்த வசனங்களையே தொடர்ந்து உங்களோடு கூட பேசவும் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினபடியினாலே இந்த காரியங்களே நான் உங்களோடு கூட பேச முற்படுகிறேன். ஏனோக்கு என்கிறதான இந்த தேவ மனிதனை குறித்து நாம் வேதத்தில் அதிகமாக வாசிக்கவில்லை என்று சொன்னாலும் இந்த ஏனோக்கினுடைய காரியங்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது.
ஏனென்று சொன்னால் திருச்சபையில் நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்கிற போது மிகவும் முக்கியமான நபர்கள் என்று சொன்னால் இந்த ஏனோக்கும் எலியாவும். ஏன் முக்கியமான காரியம் என்று சொன்னால் இவர்கள் இந்த பூமியிலே மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எலியாவை குறித்து 2 ராஜாக்கள் 2:11 வாசிக்கிற போது அவர் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் ஏனோக்கை குறித்து வாசிக்கிற போது 24வது வசனத்தில் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அவங்க இந்த பூமியில் மனுஷனாக பிறந்த எல்லாரும் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? மரிக்க வேண்டியது இருக்கும், மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த 2 மனிதர்களும் வேதாகமத்திலே மிக முக்கியமான ஒரு காரியம் அவர்களுக்கு ஆண்டவர் சம்பவிக்கும்படி செய்திருக்கிறார். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அது தேவனுடைய திட்டம். பிறகு அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நிறைவடைய வேண்டும், அவர்களும் மரித்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிறத தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறபடினால இது காரியங்களை ஆண்டவர் இந்த தேவ மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஏனோக்கை பற்றி ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம்னா, விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் நம்ம முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்னென்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறது, கிறிஸ்தவங்களாக வாழ்கிறது எதுக்குன்னா, ஆண்டவருக்காக வாழ்ந்து மரித்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அவரோடு கூட நாம் நித்தியமாக வாழ வேண்டும். அவருடைய வருகைக்கு அடையாளமாக தான் இந்த காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே தான் இந்த ஏனோக்கு நம்முடைய விசுவாசிகளுக்கு இன்றைக்கு அவர் உதாரணமாக இருக்கிறார். நமக்கு அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வேத வசனத்தில் ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்கிற போது அதிகமான இடங்களில் அவரை குறித்து சொல்லப்படவில்லை. குறிப்பாக ஒரு 5 பகுதிகளில் ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். 1 நாளாகமத்தில், லூக்கா, எபிரேயர், யூதா போன்ற இந்த பகுதிகளிலே ஏனோக்கை குறித்து ஒரு சில காரியங்களை, குறிப்புகளை நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அதுவும் 2 இடங்களிலே அவருடைய வம்ச வரலாறுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களில் அவரை குறித்து மறைபொருளாக தேவன் நமக்கு சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம ஏனோக்கை குறித்து பார்க்கிற போது அவர் 65வது வயதில் மெத்துசலாவை பெற்றெடுக்கிறார். மெத்துசலா பிறக்கிறார். மெத்துசலா பிறந்த பிறகு 300 வருடம் தேவனோடு கூட என்ன செய்கிறார்? சஞ்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ மொத்தம் அவருடைய ஆயுசு நாட்கள் 365 நாட்கள் இந்த பூமியில் ஏனோக்கு வாழ்ந்தாலும் அதில் அதிகப்படியாக 300 ஆண்டுகள் தேவனோடு கூட என்ன செய்தார்? நடந்தார். அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தேவனோடு கூட நடந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்கிறது, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது என்று சொன்னால் அவரோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனோக்கு அவர் ஒரு வேளை அவருக்கு வேலைகள் இருந்திருக்கும், தொழில்கள் இருந்திருக்கும், பொறுப்புகள் இருந்திருக்கும், அவருக்கு குடும்பம் இருந்துச்சு, எல்லா விதமான காரியங்கள், கடமைகள், பொறுப்புகள் எல்லாம் இருந்தாலும் அவர் தேவனோடு கூட நடப்பதற்கான நேரமும் என்ன இருந்துச்சு? அவருக்கு இருந்தது. அது வேத கர்த்தருடைய பிள்ளைகள் பிரசங்கத்தில் சொல்லுவாங்க, ஒரு நாள் அவர் ஒரு கிலோமீட்டர் நடந்தாங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோமீட்டர் கூட்டி நடந்து கொண்டே இருந்தாங்க தேவனோடு கூட. அந்த நாட்கள் வருகிற போது அவர் 306 வருடம்னு வைத்துக்கொள்ளுங்க, அவ்வளவு தூரம் அவங்க நடந்து என்ன செய்துட்டாங்க? போய்கொண்டே இருந்தாங்க தேவனோடு கூட. அப்போ ஒரு நாள், நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட, இனி திரும்ப நீ போகாட்டி என்ன, அப்படியே எங்கூட வந்துருன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போது தேவனோடு கூட இந்த பூமியில் நடந்து கொண்டே இருக்கிற போது ஒரு நாள் ஆண்டவர் நம்மை அழைக்கிற போது அவரோடு கூட போயிடுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசைக்க முடியாத விசுவாசம் என்னென்னா, அது தேவனோடு கூட நாம் வாழப் போகிறோம், தேவனோடு கூட நித்தியமாக சஞ்சரிக்க போகிறோம் என்கிறதான காரியம். ஒருவேளை இந்த பூமி நமக்கு தற்காலிகமான ஒரு கூடாரமாக இருக்கிறது. பவுல் அதான் சொல்கிறார், நம்ம சீக்கிரமாக ஆண்டவர் வருவதற்கு நம்ம என்னவாக இருக்கோம்? எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பூமி நமக்கு ஒரு நிரந்தரமல்ல, தற்செயலானது. நம்ம இந்த பூமியில் நம்ம ஒரு பிரயாணிகளை போல் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நித்தியமாக வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? போக போகிறோம். ஆகவே அதையே நாம் என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து
காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திற்கு போவதற்கு நம்ம இந்த பூமியில் தேவனோடு கூட நடக்க நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பழகி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனோடு கூட நடக்க ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம்? பழகி கொண்டிருக்கிறோம். தேவனோடு கூட நடக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா, நீங்கள் ஆமோஸ் 3:3 நீங்கள் எடுத்து வாசிங்க. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அல்லேலூயா. இரண்டு பேர் ஒருமித்து அவர்கள் ஒருமனப்பட்டு நடக்கலைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது? அவர்கள் தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியாது. ஒருவேளை 300 வருஷங்கிறது ஒரு பெரிய சலிப்பு உண்டாயிருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்நாளெல்லாம் மிஞ்சி போனால் 80 வருஷம், சிலர் 90 வருஷம் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ வருஷம் நம்ம ஆண்டவரோடு கூட எவ்வளோ வருஷம் நடந்தோன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சொற்ப நாட்களாக தான் இருக்கும். நம்முடைய வாய்ஸ் நாட்களில் ஒருவேளை நீங்கள் அதிகப்படியாக 90 வருஷம்னு எடுத்துக்கொண்டாலும் நம்ம ஒரு ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்நாளில் எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட நடந்தோம் என்று சொல்லி கணக்கு பார்த்தா ரொம்ப சொற்ப வருடங்களாக இருக்கும். அதில் ஆண்டவருக்கு இன்னும் ரொம்ப உண்மையாக எவ்வளவு காலம் நடந்தோன்னா அதுலேயும் ரொம்ப குறைவானதாக இருக்கும். ஆண்டவருக்கு கொடுக்குற நேரங்கள் நம்ம எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கொர்நேலி என்கிறதான ஒரு மனிதனை நான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் ஒரு இத்தாலியா என்கிறதான பட்டாளத்தில் ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கிற மனிதன். அவருக்கு அநேக அரசாங்க பொறுப்புகள், கடமைகள், வேலைகள் எல்லாம் இருக்கிற சூழ்நிலையிலும் அவருடைய குறித்து அந்த வசனங்களில் வாசிக்கும்போது அவன் தேவனுக்கு குடும்பத்தோடு கூட பயப்பட்டு தேவனோடு கூட அவன் நடக்கிறவனாக இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். பகலில் அந்த மதியான வேளையில் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்தான். தேவனோடு கூட அவருக்கு என்ன இருந்துச்சு? ஒரு நல்ல ஒருமனம் இருந்தது, ஐக்கியம் இருந்தது. இப்போ நீங்களும் நானும் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கும் தேவனுக்கும் என்ன இல்லை? ஒருமனப்பாடு இல்லாதபடினாலே. ஆமோஸ் 3:3 வாசிக்கிற போது 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்கள். ஒருவேளை இந்த 300 வருஷம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எத்தனை வருஷங்களாக இருந்தாலும் ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு நமக்கு என்ன தேவை? ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஒருமனம் தேவை. அல்லேலூயா. அதை நம்ம மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் நம்ம 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறோம். நீங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டால் என்ன செய்வார் ஆண்டவர்? நான் அவங்க நடுவில் வந்து அவருடைய ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரோடு கூட நமக்கு அந்த ஒருமனம் இருக்கும்போது தான் நம்ம தொடர்ந்து ஆண்டவரோடு கூட என்ன செய்ய முடியும்? சஞ்சரிக்க முடியும். நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாட்டு வண்டிகளை நீங்கள் 2 மாடுகள் பூட்டின வண்டிகளை நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதில் 2 மாடுகள் சரியாக நேராக போனால் தான் என்ன செய்ய முடியும்? வண்டி ஓட்டுகிறவன் அவன் போகிற இலக்கை என்ன செய்ய முடியும்? சரியாக அடைய முடியும். ஒருவேளை ஒரு மாடு இடது பக்கமும் இன்னொரு மாடு வலது பக்கமும் இழுத்து கொண்டிருந்தா அவனால் என்ன செய்ய முடியாது? வண்டியை ஓட்டி செல்ல முடியாது. அவன் போகிற இடத்திற்கு அவனால் போக முடியாது. ஆகவே தான் இந்த 2 காரியங்களும் நம்முடைய இருதயமும் ஆண்டவருடைய இருதயமும் ஒன்றோடு கூட ஒன்று இணையும் போது தான் அவருடைய இருதயத்தில் இருக்கிறவருடைய பாரம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்தால் தான், அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்டாதான், அவருடைய முகம் நமக்கு தெரிந்தாதான் என்ன செய்ய முடியும்? ஒரு மனதோடு கூட நாம் ஆண்டவரோடு கூட நடக்க முடியும். அல்லேலூயா. உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய ஊழியங்களை குறித்து, உங்களுடைய தரிசனங்களை குறித்து சரியாக தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனோடு கூட நடக்கும்போது தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்ய முடியும்? நமக்கு வெளிப்படுத்த முடியும். ஆகவே ஒருமனம் என்கிறது ரொம்ப அவசியம். தேவனோடு கூட நம்ம நடப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் சலிப்பில்லாமல் சஞ்சலம் இல்லாமல் தேவனோடு கூட நடக்கணும்னா நம்ம தேவனோடு கூட நல்ல ஒருமனம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது ஏனோக்கை குறித்து இன்னொன்று காரியங்களை, சாட்சிகளை நம்ம கேட்போம்னா, நீங்கள் எபிரேயர் 11:5 நீங்கள் வாசிங்க. எபிரேயர் 11:5 நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசி. ஆமென். ஆமென். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டபடியினால காணப்படாமல் போனார்.
தே அவர் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவர் உயிரோடு கூட அவர் இருக்கும்போது என்ன செய்தார்? நற்சாட்சி பெற்றார். அல்லேலூயா. அடுத்தது ஏனோக்கின் இடத்துல இருந்த முக்கியமான ஒரு காரியம், அவர் விசுவாசத்தினாலே அவர் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது ஒரு சத்தியம். ஆனால் அவர் இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் அவர் என்ன செய்தார்? நல்ல ஒரு தேவனுக்கு பிரியமான மனிதன் என்கிறதான ஒரு சாட்சியை பெற்றவனாக இருந்தான். அல்லேலூயா. ஒருவேளை சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் இல்லாத போது, சபையில் நல்ல பெயர் இல்லாத போது தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியமாக இருக்க முடியுமா என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஒருவேளை எல்லாமே நமக்கு விசுவாசத்தினாலே உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம், விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல் நாம் விசுவாசத்தில் தேவனோடு கூட நடக்கிற போது இந்த உலகத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்கிறதான ஒரு சாட்சியையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காரியத்தை நீங்கள் ஒருவேளை உங்களை அறியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மை அறிந்தவர்கள் என்ன செய்கிறாங்க? நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆலயத்துக்கு போகிறீர்கள், வருகிறீர்கள், எல்லாவற்றையும் இந்த உலகம் என்ன செய்கிறது? கவனித்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய கிரியைகளை இந்த உலகம் கவனித்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாம் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நல்ல ஒரு சாட்சியை உடையவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை மரணத்துக்கு பிறகு நம்மளை குறித்து நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? இறந்ததுக்கு பிறகு கல்லறை பெட்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருவேளை வேறு வழி இல்லை அப்படின்னு கூட சிலர் சொல்ல வேண்டியது வரும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. எல்லாரும் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், தேவனும் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நாம் தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. பிரியமானவள் என்கிறதான அந்த பெயரை நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாளிலேயே நாம் என்ன செய்த வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது எத்தனை பேர் விரும்புகிறோம்? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவங்க, பிரியமானவளே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கணும். ஆண்டவர் தானியேலை பார்த்து பிரியமானவனே என்று சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக நம்ம இருப்போம்னா ஆண்டவரை விட்டு என்ன செய்ய மாட்டோம்? நம்ம தூரமாக போக மாட்டோம். அல்லேலூயா. ஒருவேளை யாக்கோபுக்கு 10 பிள்ளைகளுக்கு மேலே இருந்தாலும் அதில் ஒரு யோசேப்பு மேலே என்னவாக இருந்தார்? ரொம்ப பிரியமாக இருந்தார், ரொம்ப அன்பாக இருந்தார். அவருக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுத்தாரு. பலவண்ணமான அங்கே வஸ்திரங்களை அவருக்கு தைத்து கொடுத்தாரு. ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப பார்த்து அழகு பார்த்து வளர்த்துருப்பார் இல்லையா? ஏன்னா அவருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தபடினால அவ்வளவு தூரம் அவரை கவனித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரியமான பிள்ளைகளாக இருந்தானா ஆண்டவரும் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆண்டவருடைய இருதயம் நம்மை பார்க்கும்போது மகிழ வேண்டும். அல்லேலூயா. தாவீதை குறித்து சொல்லும்போது, என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் என்னுடைய சித்தத்தை எல்லாம் என்ன செய்வான்? தாவீதை குறித்து சொல்லும்போது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னால் என்னென்னா, என்னுடைய இருதயம் விரும்புகிறபடி வாழ்கிறவன், எனக்கு பிரியமானவன் தான் அர்த்தம். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும்போது அதில் நீங்கள் எப்படி பார்சியாலிட்டி பார்க்குறீங்களான்னு தெரில. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இருதயத்தின் ஓரத்தில் என்ன செய்யும்? பிரியமான பிள்ளைக்கு ஒரு காரியம் உண்டாயிருக்கும். நம்ம வெளியே சொல்லலைன்னா கூட, ஒருவேளை பிள்ளைய வேறுபாடாக நினைக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட, எல்லாருடைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய காரியம் ஒரு பிள்ளை மேலே அல்லது ரொம்ப நம்ம நேசிக்கிற பிள்ளை மேலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அன்பு இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா? அது பெற்றோர்களாகிய நமக்கே அப்படி இருக்கும்போது நம்மை உண்டாக்கின பரம தகப்பன், அல்லேலூயா, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம இருக்கிற போது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அந்த காரியத்தை ஏனோக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் இந்த 365 வருடங்கள் வாழ்கிற நாட்களிலே பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற உமக்கு பிரியமான ஒரு மகனாக ஒரு மகளாக இந்த பூமியில் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேலே இருக்குன்னா இந்த உலகத்தில் வேறு எதுவும் தேவையில்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். அல்லேலூயா.
அவரே எல்லாவற்றையும் நமக்கு அருள பண்ணுவார். சகலத்தையும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானவர் என்கிறதான சாட்சிய தேவன் நமக்கு கொடுக்கும்படி நம்ம ஆண்டவரிடத்தில் விரும்புவோம், வாஞ்சிப்போம், ஜெபிப்போம். அல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்ற அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கமே இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பது தான். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்யணுங்கிறது தான் இந்த பூமியில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பரமண்டல ஜெபங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற போது உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறோம். பூமியில் செய்யப்படுவதற்கு நாம் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவரை அறியாதவங்க அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது. நாம தான் அவருடைய சித்தத்தை செய்கிற போது அந்த பூமியில் அவருடைய சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அவருடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். இதெல்லாம் ஆண்டோடைய சித்தத்தை இந்த பூமியில் நம்ம நிறைவேற்றுவதற்கு நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது ஏனோக்கு இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம் யூதா. நீங்கள் யூதா எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 14, 15 2 வசனங்களை நீங்கள் வாசிங்க. யூதா அதை நீங்கள் 14 நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் ஆதாமிலிருந்து அவருடைய காரியங்களை வம்சங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு அடுத்தது 7வது தலைமுறையாக இருந்த ஏனோக்கு அவர் என்னவா இருக்கான ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளை நிமித்தம் தமக்கு விரோதமாக அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி முன்னறிவித்தார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி நம்ம என்ன சொல்லுகிறோம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இனி வரக்கூடிய காரியங்களை சம்பவங்களை என்ன செய்தார்? கிட்டத்தட்ட இந்த எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சொல்லக்கூடியதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா இனி வருகிற நியாய தீர்ப்பில் அவபக்தி உள்ளவர்கள் அவர்கள் பேசின காரியங்களுக்கு தக்கபடி அவளுடைய கிரியைகளுக்கு தக்கபடி தேவன் அவர்களை என்ன செய்ய போகிறார்? தண்டிக்க போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். இனி வருகிற இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர் என்ன செய்கிறார்? ஏற்கனவே முன்னறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஏனோக்கு தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் என்னென்னா, இங்கே இன்னைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை நியாய தீர்ப்புக்கென்று வைத்திருக்கிறார் என்று சொல்லி முன்னறிவிக்கிறார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு, அவபக்தியான சொற்கள், அவர்களுடைய செயல்கள், பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவர் வருகிற காரியங்கள், இது எல்லாம் என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். இதைய ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் இன்றைக்கு நடக்கிற காரியம் அல்ல, எப்போவோ நடைபெற போகிற காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமி என்ன செய்கிறார்? நியாயம் தீர்க்க போகிறார் என்கிறதான காரியத்தை ஏற்கனவே அவர் முன்னுரைக்கிறார். இதற்கு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி அந்த கிருபையை கொடுத்திருந்தபடினால, அவருடைய தேவனோடு கூட அந்த நடக்கிற அனுபவம் இருந்தபடினால அநேக காரியங்கள் அவரோடு கூட பேசியிருப்பார். கிட்டத்தட்ட தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்தில் நீங்கள் அநேக அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்ல, தேவன் இந்த உலகத்தை குறித்தும் உலகத்தினுடைய காரியங்களை குறித்தும் இனி சம்பவிக்க போகிறது எல்லாவற்றையும் அவரோடு கூட ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? பேசியிருப்பார். அல்லேலூயா. நீங்கள் கற்பனையாக நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒரு பிரியமான ஒரு இடத்துல, உங்களுக்கு விருப்பமான ஒரு இடத்துல நீங்கள் பேசுவதற்கு ஒன்றும் இல்லாமல் போகாது. எத்தனையோ காரியங்களை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க முடியும். அதை குறித்து இதை குறித்து ஒவ்வொன்றாக பேச முடியும். உடைய இருதயத்தில் ஒன்று கூட இல்லாமல் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் அவர்களுக்கு முன்பாக பகிர்ந்து கொள்ள முடியும். ஒருவேளை சிலர் இடத்துல சில டிஸ்டன்ஸுகளை நம்ம கீப்பப் பண்ணுவோம். இவங்களிடத்துல இவ்வளோ சொல்லலாம், இதை சொல்லக்கூடாது, இதையை நம்முடைய மறைபொருளாக வைத்து கொள்வோம் என்று சொல்லி நம்முடைய இருதயத்திலே அதை சிந்தனை செய்து அதை நம்ம கட்டுப்படுத்தி கொள்வோம்.
ஆனால் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களிடத்தில், பிரியமானவர்களிடத்தில் எல்லா விஷயங்களும் என்ன செய்வோம், சொல்லுவோம். நம்முடைய இருதயத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் சொல்லிடுவோம். சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, நீ இவ்வளோ ஓப்பனாக எல்லாவற்றையும் சொல்கிறையே, உனக்கு பிரச்சனை இல்லையானா? சிலருக்கு அது பழக்கம். ஏன்னா அதெல்லாம் சொன்னால் தான் சந்தோஷமாக இருக்கும், சொல்லலைன்னா பிரச்சனை. அப்படி இயேசு ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அநேக விஷயங்களை பேசி கொண்டிருந்திருப்பார். நான் அதான் விசுவாசிக்கிறேன். அப்படி பேசுகிற போது இந்த காரியங்களையும் ஆண்டவர் சம்பவிக்க போகிற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஆகவே தான் அதை தீர்க்கதரிசனமாக என்ன செய்திருக்கிறார், அவர் உரைத்திருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் அதற்கு காரணங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனுக்கு மெத்துசலாம் என்று சொல்லி பெயரை வைக்கிறார். ஏனோக்கு தன்னுடைய மகனுக்கு மெத்துசலாம் என்று சொல்லி பெயரை வைக்கிறார். இந்த மெத்துசலாம் என்பதற்கு எபிரேய மொழியில் என்னன்னா, மெத்து என்கிறதுக்கு மரணம் என்று சொல்லி அர்த்தம். சலா என்றால் அது தாமதமின்றி வரும், மரணம் அது தாமதமின்றி வரும் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெயர் அவருடைய மகனுக்கு வைத்தார் என்று சொன்னால், மரணம் என்கிறது எல்லாரும் அதற்கு தாமதமின்றி ஒவ்வொருவருக்கும் வரும். ஆனால் அவன் அது எதற்கு அடையாளமாக அவர் அப்படி பெயர் வைத்தான் என்று சொன்னால், பிறகு வரக்கூடிய ஒரு பெரிய அழிவை குறித்து முன்னறிவிக்கிற ஒரு காரியமாக அந்த காரியத்தை அவர் அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். என்றால் நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் வாசித்தீங்கன்னா, நோவாவை குறித்து நம்ம அடுத்த பகுதிகளில் நோவாவினுடைய காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். நோவாவுடைய நாட்களில் மிகப்பெரிய ஜலப்பிரளயம் வந்து ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு என்ன செய்கிறது, எல்லாம் திரும்பமாக மறுசீரமைக்கப்படுகிறத, கட்டமைக்கிறத பார்க்கிறோம். எல்லாம் ஒரு பெரிய அழிவு, இந்த மரணம் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் அதை முன் குறிக்கிற விதத்தில், முன்னாடி அறிவிக்கிற விதத்தில் தன்னுடைய மகனுக்கு மெத்துசலாம் என்கிறதான ஒரு பெயரையும் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த மெத்துசலாமுடைய நாட்கள் 969 வருடம் என்று சொல்லி பார்க்கிறோம். மிக அதிகமான நாட்கள் பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த மெத்துசலாம். நீங்கள் ஏனோக்கு கூட 365 நாட்கள் தான் அவருடைய நாட்கள். ஆனால் இந்த மெத்துசலாமுடைய வருஷம் கிட்டத்தட்ட 969 வருடங்கள் அந்த பூமியில் அவர் உயிரோடு கூட வாழ்ந்தார். இதை நீங்கள் இந்த 969 வருடத்தை நம்ம எப்படி கணக்கிடுவோம்னு சொன்னால், நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் வாசிங்க. மெத்துசலாமுக்கு அடுத்தது லாமேக்கினுடைய வருஷங்கள் 187 வருஷம். அதில் 25வது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அதே ஆதியாகமம் 29 வருஷத்துக்கு நீங்கள் வாசித்தீங்கன்னா, நோவாவினுடைய வருஷம் 182 வருஷம். நோவாவு 600 வயசாகிற போது பிரளயம் உண்டாச்சுன்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாவற்றையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 969 வருடங்கள் வரும். 969 வருடம் மெத்துசலாமுடைய வருஷங்கள் அங்கே நிறைவு பெறுகிறத பார்க்கிறோம். மெத்துசலாம் மரிக்கிற அன்றைக்கு இந்த சம்பவங்கள் பூமியில் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை அந்த காரியம், அந்த மரணம் இவருக்கு சம்பவிக்கிற போது பூமியில் ஒரு பெரிய அழிவு உண்டாகிறது. நீங்கள் அது சின்ன ஒரு கால்குலேஷனில் இந்த லாமேக்குடைய வருஷங்களும் நோவாவுடைய வருஷங்களும் இந்த காரியங்கள், நோவா பிறந்த வருஷம், அதுக்கு அடுத்தது நோவாவுடைய ஜலப்பரம் ஏற்பட்ட வருஷம், இதையெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 969 வருஷம் நிறைவு பெறுகிறது. ஆகவே அந்த நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஜலப்பிரளயம் பூமியில் ஏற்பட்டு ஒரு மரணம் அங்கே ஏற்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த அழிவை குறித்து நம்ம எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம், நிச்சயமாகவே அறிந்திருக்கிறோம். இந்த பூமி அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது, அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளுக்கு இது முக்கியமாக ரொம்ப எச்சரிக்கக்கூடியதான ஒரு வார்த்தைகள், வசனங்கள். ஒருவேளை இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை, வசனங்களை சாதாரண ஒரு வார்த்தைகளாக மாத்திரம் நீங்கள் கருதி கொண்டிருக்காம, அது நடக்க போகிற ஒரு சம்பவம் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கப்படணும். அல்லேலூயா. நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் எப்படி இருக்க மாட்டீங்க, ரொம்ப லேஸ்னஸாக இருக்க மாட்டீங்க. அதற்கான காரியங்களை முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துவீங்க, அதற்கான எல்லாவற்றையும் எடுத்து வைப்பீங்க, பிரயாணத்துக்கு தேவையான காரியங்களை ஆயத்தப்படுத்துவீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் செய்து அந்த நேரத்தில் புறப்பட்டு போவீங்க. ஆகவே ஒரு சாதாரண
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு அல்லது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு காரியங்களுக்கு நம்ம மூவ் பண்ணுறதற்கு இவ்வளவு ஆயத்தங்களை நம்ம செய்வோம்னு சொன்னால் நித்தியமாக நாம் வாழப்போகிற பரலோகத்துக்கு போவதற்கு நம்ம எவ்வளவு தூரம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். லேலுயா லேலுயா. ஆகவே தான் நீங்கள் மத்தியில் ஆண்டவர் கடைசியாக சீஷர்களுக்கு போதிக்கிற போது நீங்கள் விழித்திருங்க, நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்லி அதிகமாக ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். ஏன்னா விழிப்பாக இருக்கும்போது, எச்சரிக்கையாக இருக்கும்போது தான் நம்ம அதை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். 10 கன்னிகைகளில் நம்ம பார்க்கிற போது 10 பேருமே என்னவாக தான் இருந்தாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, ஆயத்தமாக இருந்தாங்க. அவங்களிடத்திலும் தீவட்டிகள் இருந்தது, அவங்களும் மணவாளனை சந்திக்க தான் வந்திருந்தாங்க. எல்லாமே அவங்களும் ஆயத்தமாக இருந்தாங்க தான். அதில் தான் ஒரு பகுதி தான் என்னவாக இருந்தது, தன்னுடைய கையில் எண்ணெயை கொண்டு வரல. மணவாளன் வருவதற்கு இன்னும் காலமாகும், நாட்கள் ஆகும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாட்டாங்க, தூங்கிட்டாங்க. ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியாது. இன்றைக்கும் ஒரு செய்தி நான் கேட்டேன். ரொம்ப ஏன்னா ஏற்கனவே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்முடைய அம்மா அப்பா தாத்தா இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது அவங்க தாத்தா பாட்டி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளாக குடும்பங்களாக இருந்தால், ஒருவேளை நாம் இதை கேட்டுக்கொண்டே வருகிறோம், ஒருவேளை நமக்கு அது ஒரு பெரிய அலட்சியாக இருக்கலாம். இது ரொம்ப காலமாக சொல்லப்படுகிற ஒரு பழைய வார்த்தை தானே என்று சொல்லி. இது பழைய வார்த்தை அல்ல, இனிமேல் சம்பவிக்க போகிற காரியம். லேலுயா. நீங்கள் இன்றைக்கு நம்ம தாத்தா பாட்டி அவங்க காலத்திலேருந்து கேட்குற காரியத்துக்கே நம்ம அசதியானோன்னு சொன்னால், இங்கே ஏனோக்குடைய காலத்திலிருந்து எச்சரிக்கப்படுகிறது. லேலுயா. ஆண்டுடைய வருகை, ஆண்டுடைய நாட்கள், அவர் நியாயந்திருக்கிற போகிற காரியங்கள் அப்பொழுதிருந்தே எச்சரிக்கப்படுகிறது. இந்த எச்சரிக்கையின் சத்தம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த பூமியில் நம்ம வாழ்கிற நாட்கள் எவ்வளவென்று தெரியாது, அநேக காரியங்கள் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வருகை எவ்வளவு தாமதிக்கமோ அதற்கு காரணமும் இருக்கிறது. லேலுயா. நீங்கள் அது ஒரு 2 பேதுரு 3:9 நீங்கள் வாசிங்க. ஆண்டவர் ஏன் தன்னுடைய வருகை குறித்து தாமதமாக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாக இல்லாமல் எல்லாரும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், ஆண்டவர் விரும்பி அவர் நம்மேல நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். லேலுயா. ஒருவேளை ஆண்டுடைய வருகை தாமதிக்கிறது, அவ்வளோதான், இனி வருகை இருக்காது என்று சொல்லி பிரசங்கிக்கிறவங்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆண்டுடைய வார்த்தையை புரட்டுகிறவங்க, பல காரியங்களை இந்த உலகத்தில் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து, அவர் சொன்னதை குறித்து அவர் தாமதமாக இராமல் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் கூட எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நம்முடைய வீட்டு பக்கத்தில் கூட நிறைய பேர் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க. நம்முடைய தேசத்தில் இன்னும் எத்தனையோ சாதிகள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறது. எல்லாரும் அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், தாமதம் பண்ணுகிறார். அவர் எல்லாரும் ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. லேலுயா. யோவான் 3:16 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாரும் ஒருவராகிலும் கெட்டு போகாமல், எவனோ என்று சொல்லும்போது யாராக வேணா இருக்கலாம், யாரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும் அவர் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடினால தான் தன்னுடைய வருகையை ஆண்டவர் என்ன செய்கிறார், தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். லேலுயா. ஒருவேளை இந்த பூமியினுடைய காரியங்களை, நோக்கங்கள், தோற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் வாசலண்டையில் வந்து நிற்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் பார்க்கிற போது ஆண்டோடைய வருகை இன்னும் சீக்கிரமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு எல்லா பொறுப்புகள், கடமைகள், எல்லா காரியங்களும், குடும்பங்களும் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் தேவனோடு கூட நடக்க அவருக்கு நேரம் இருந்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பொறுப்புகளுக்கு நடுவிலும் ஆண்டவரோடு கூட நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். அவர் உயிரோடு கூட இருக்கும்போதே தேவனுக்கு பிரியமான மனுஷன் என்கிறதான, பிரியமானவர் என்கிறதான ஒரு நல்ல பெயரை உடையவராக மரித்தார். லேலுயா. நீங்களும் நானும் இந்த உலகம் நம்ம சொல்கிறத காட்டிலும் தேவனுக்கு நமக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி அவர் அங்கீகரிக்கிற ஒரு அங்கீகரிப்பு வேண்டும். லேலுயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிற போது பிரியமானவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான்
பிரியமாக இருக்கிறேன் என்கிறதான ஒரு சத்தத்தை அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் கேட்டார்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன். லேலுயா. அது மாதிரி நீங்களும் நானும் அவருக்கு நேசகுமாரர்களாக நேசகுமார்த்திகளாக இருக்கும்போது நம்மேல ஆண்டவர் பிரியமாக இருப்பார். லேலுயா. அவருக்கு பிரியமான குமாரனே குமார்த்தியே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் அழைக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். லேலுயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உடையவர்களாக இந்த பூமியில் வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். லேலுயா. அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட நம்ம நடக்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார். லேலுயா. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய குடும்பம், பிள்ளைகளை குறித்து, ஊழியங்களை குறித்து, திருச்சபை குறித்து, எல்லாவற்றையும் தேசத்தை குறித்து, இனி வரப்போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். லேலுயா. நீங்கள் தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் இருக்கும்போது நீங்கள் சபையில் தீர்க்கதரிசனம் சொல்லுவீங்க. லேலுயா. வெளிப்பாடுகளை சொல்லுவீங்க. உங்களுடைய அருகாமையில் இருக்கிற குடும்பத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்வீங்க, கட்டுவீங்க, அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவீங்க, திருச்சபையை கட்டி எழுப்புவீங்க. லேலுயா. தேவனோடு கூட நடக்கிற அந்த அனுபவம் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கும், தரிசனங்களை கொடுக்கும். லேலுயா. இனி வருகிற காரியங்களை குறித்ததான எச்சரிப்பை நமக்கு கொடுக்கும். லேலுயா. ஒருவேளை நாம் இருளின் பிள்ளைகளாக இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் வெளிச்சத்தில் நடக்கிறபடினால என்ன செய்கிறதில்ல, இடறுகிறது இல்லை. லேலுயா. ஏன்னா கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கிற நம்ம இருளில் நடக்கிறவர்களை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஏன்னா அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை, அவருடைய கால்களுக்கு தீபம் இல்லை. ஆகவே நம்முடைய கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் நமக்கு வெளிச்சமாக, நம்முடைய கால்களுக்கு தீபமாக, எதிர்காலத்தை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆகவே நாம் அவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கொண்டு வருவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனோடு கூட நடக்கிறவர்கள் இது எல்லாவற்றையும் நிச்சயமாக செய்ய முடியும். அல்லேலூயா. தேவன் நமக்கு அதையே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்ல அநேக பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், தேவனோடு கூட நடக்கிற பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் எல்லாம் நீங்கள் கேட்கிற போது தேவன் அவர்களுக்கு சொன்ன காரியங்களை இந்த பூமியில் அவர்கள் செய்த போது அதன் மூலமாக ஏற்பட்ட மிகப்பெரிய விளைவுகளையும் பெரிய மாற்றங்களையும் நம்ம என்ன செய்கிறோம், சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம், வேதத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாளில் தேவன் நமக்கு தருவாராக. ஏனோக்குடைய வாழ்க்கையில் காரியங்களை நம்ம இன்றைக்கு நம்ம தியானித்தோம். இந்த காரியங்களை நிமித்தம் தேவன் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த நாளிலிருந்து நம்ம ஆண்டவரோடு கூட இன்னும் நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்ம காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டு கடமைகளை சொல்லிக்கொண்டு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு தேவனோடு கூட நடக்க நம்ம நேரத்தை கொடுப்போம் இருக்கோன்னா இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய நேரத்தில் நான் பெஸ்ட்டான நேரத்தை நான் உமக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். நம்முடைய சபையிலும் அதிகாலை ஜெபம் ஆன்லைனில் இருக்குது, ஆஃப்லைன்லையும் இருக்குது, சபையில் இருக்குது. நம்ம வந்து கலந்து கொள்ள முடியும். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு கூட நடப்பதற்கான நேரத்தை நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகவும் பேசிக்கான காரியம் லேலுயா, ஆனால் ரொம்ப கடினமான ஒரு காரியம் கூட. அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே மிக ஈஸியாக மாறிடும். லேலுயா. இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கடினமாகவே இருக்காது. ஆண்டவரோடு கூட வாழ்கிறது கடினமாகவே இருக்காது. இந்த பரிசுத்தமான வாழ்க்கை கடினமாகவே இருக்காது. லேலுயா. உடைய பாஸ்டர் அவங்க சொல்லுவாங்க, ஹோலி லைஃப் இஸ் எ ஜாலி லைஃப். ஏன்னா ஆண்டவரோடு கூட நம்ம நடக்கும்போது தான் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையும் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது, இன்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். லேலுயா. லேலுயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டு ஒதுக்கி தேவனோடு கூட நடக்கிற போது இந்த உலகம் நமக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. லேலுயா. உலகத்தினுடைய மேன்மைகள் நமக்கு ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது. ஏன்னா இது எல்லாவற்றை காட்டிலும் நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கிற அந்த அனுபவமானது மிகவும் விலையேறப்பட்டது. லேலுயா. கர்த்தர் நல்லவர். இந்த கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. எழுந்து நிற்போம். அருமையான வார்த்தையை கேட்டோம், ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். லார்ட் ஹalleluya. ஆமோஸில் சொன்னது போல், எஸ் லார்ட் ஹalleluya, two people can't walk together unless they agree, oh master.
Yes, Lord. Hallelujah. We agree with you. We agree with your word. உம்மோட எஸ் ஃபாதர் உம்முடைய வார்த்தையோட எஸ் லார்ட் நாங்கள் ஹalleluya we agree பண்ணுறோம் லார்ட் ஹalleluya உம்மோட நடக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் லார்ட் ஹalleluya உம்முடைய வார்த்தை எங்களிலும் ஹalleluya எஸ் ஃபாதர் ஹalleluya நிலைத்திருக்குமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹalleluya கனி கொடுக்கிற வாழ்வு எஸ் ஃபாதர் உமக்கு பிரியமான வாழ்வு எஸ் ஃபாதர் ஒவ்வொருவரையும் ஹalleluya ஆவியானவரை நீர் ஆட்கொள்ளுங்க ஹalleluya வார்த்தையானது எஸ் ஃபாதர் வரும்போது நாங்கள் விசுவாசித்து ஹalleluya அதை ஏற்றுக்கொண்டு எஸ் ஃபாதர் ஹalleluya அதை ஹalleluya கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஹalleluya நாங்கள் ஒவ்வொருவரும் நடைமுறைப்படுத்த ஹalleluya நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஹalleluya thank you Jesus உமக்கு பிரியமானவன் உமக்கு பிரியமானவள் என்ற ஹalleluya நீர் ஹalleluya எங்களுக்கு சாட்சியிட ஹalleluya எஸ் ஃபாதர் ஹalleluya நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஹalleluya thank you Jesus அர்ப்பணிக்கிறோம் ஹalleluya நாங்கள் ஒவ்வொருவரும் எஸ் ஃபாதர் ஈனாக்கை போல் ஹalleluya உம்மோட சங்கரிக்க ஹalleluya உம்மோட நடக்கிற பிள்ளைகளாய் ஹalleluya ஒவ்வொரு நாளும் ஹalleluya ஒவ்வொரு நிமிடமும் ஹalleluya எஸ் ஃபாதர் பயிற்சிவிக்க ஹalleluya hallelujah hallelujah we surrender all Lord hallelujah thank you Jesus in Jesus name we pray amen hallelujah இந்த பாடலை பாடும்போது முன்பதாக வந்து நாங்கள் காணிக்கையை செலுத்துவோம் ஹalleluya thank you Jesus வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஹalleluya விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தை தருகிற தேவன் ஹalleluya hallelujah நாம் விதைக்கும்படி கர்த்தர் இந்த விதையை நம் கைகளை கொடுத்திருக்கிறார் hallelujah Lord hallelujah உம்முடைய நிலத்தில் நாங்கள் விதைக்கிறோம் Lord hallelujah விளைய செய்கிற தேவன் அதை 30 60 100 பலன் கொடுக்கிற தேவன் hallelujah yes Father hallelujah இந்த ஊழியம் நல்ல நிலம் என்று நாங்கள் விசுவாசித்து hallelujah yes Lord ஒவ்வொரு hallelujah எங்களுக்கு பிரயாசங்கள் எங்கள் பலன் hallelujah yes Father hallelujah எங்கள் பலனை hallelujah நாங்கள் விதைக்கிறோம் விதையாய் விதைக்கிறோம் hallelujah அறுக்க செய்யுங்க hallelujah அறுவடை hallelujah நாங்கள் கண்டு yes Father hallelujah உம்மை ஸ்தோத்திரித்து hallelujah Lord hallelujah மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் hallelujah நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியிடுகிறவர்களாய் எழும்ப நாங்கள் கிருபை தாங்க hallelujah we surrender ourselves Lord hallelujah in Jesus name we pray இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் இந்த பாடலை பாடுவது நம் முன்பதாக வந்து காணிக்கை செலுத்துவோம் வாரத்தில் மோனிஷாவோட கல்யாணத்துக்காக நம்ம ஜெபிப்போம் ஹalleluya பிரதர்
பாலாஜி சிஸ்டர் ஷைலாவோட மகள் மோனிஷாவோட திருமணத்திற்காக நம்ம ஜெபிப்போம். லார்ட் ஹalleluya. அன்று கானா ஊரில் கல்யாணத்தில் எஸ் ஃபாதர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின தேவன். எஸ் ஃபாதர் இந்த கல்யாணத்தில் எஸ் ஃபாதர் உம்முடைய மகிமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. இரு வீட்டாரையும் ஆசீர்வதிங்க. ஹalleluya. உம்முடைய பிரசன்னம் எஸ் ஃபாதர் எல்லாவற்றிலும் நிரப்புமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. எஸ் லார்ட் உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை உம்முடைய பிரசன்னம் ஹalleluya எல்லாவற்றின் மீதும் எஸ் ஃபாதர் ஹalleluya. லார்ட் குறிப்பாய் அந்த நாளில் நடக்கிற ஹalleluya எல்லா எஸ் ஃபாதர் வருகிற மக்கள் மீதும் எஸ் ஃபாதர் உறவினர் மீதும் ஹalleluya ஹalleluya போதகர்கள் மீதும் ஹalleluya ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மீதும் ஹalleluya உம்முடைய வல்லமை விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya நீரே மகிமைப்படுவீராக. நல்ல சுகம் பலன் ஜீவன் ஹalleluya பாதுகாப்பு பராமரிப்பு ஹalleluya உண்டாகுமாறுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya லார்ட் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் நடத்துங்க. ஹalleluya உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஹalleluya yes father in Jesus name we pray. hallelujah thank you Jesus amen thank you Jesus hallelujah Hallelujah. hallelujah Hallelujah. thank you Lord. கடைசி இறுதி ஜெபத்தை செய்து நம்ம நிறைவேற்றி முடிப்போம். Thank you Father. Lord we thank you and praise you Father for giving us this privilege Lord in the name of Jesus to come into your presence. Lord இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த நாளில் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரும் ஆட்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya நாங்கள் கடந்து செல்லும் போது எஸ் ஃபாதர் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல ஹalleluya ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஹalleluya ஆசீர்வாதம் தங்குமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். லார்ட் முகங்கள் பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. ஹalleluya லார்ட் நீர் ஆசீர்வதிங்க. ஹalleluya லார்ட் in Jesus name இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.